ஹாய்ங்க. எங்கள் ஊர் ஸ்டைல் அண்ட் எங்கள் ஊர் ஃபேமஸ் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமுங்களா? ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஒன் பாட் ரெசிபி. லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லை நைட் மட்டும் சாப்பிட்ணும், நீங்கள் எதுக்குனாலும் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னா கூட டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு சீரகம் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா கையில் நசுக்கி போடணும். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக நசுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் நிறையா இருக்குன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு 10 20 ஒரு நல்லா 20 சின்ன வெங்காயம் மட்டும் உரித்து போட்டு அப்படியே அதை முழுசாகவே போட்டுறணும். போட்டு வதக்கும் போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் ஒரு 3 மிளகா கிள்ளி போட்டிருந்தேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 10 பல் பூண்டு நல்லா கல்லில் நச்சு போட்டிருந்தேன். ரொம்ப நைஸாகவும் அரைக்கல, சும்மா இடித்து போட்டிருந்தேன். நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் முழுசாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 3 குட்டி பழம் எடுத்திருந்தேன். குட்டி குட்டி பழமாக தான் இருந்ததுனால 3 பழம் எடுத்திருந்தேன். 3 பழம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயில் அப்புறம் வந்து அது கூட வந்துட்டு மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் போட்டிருந்தேன். சாம்பார் பொடி போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலேயே உப்பு போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுருங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அதை உப்பு போடலேன்னு சொல்லிட்டு அப்புறம் உப்பு போட்டுட்டேன். தண்ணி ஊற்றின உடனே உப்பு போட்டுட்டேன். தண்ணி வந்துட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். நான் வந்து 1 டம்ளர் போட்டிருந்தேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுற வேண்டியதுதான். தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசி போடுங்க. அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்போது ஒரு டைம் உப்பு காரம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சாப்பாடு சூப்பராக பொல பொலன்னு உதிரியாக நல்லா வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். சாப்பாடு அப்படியே உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க எங்கள் வீட்டில். எங்களோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் இது வந்து. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும்ல. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன ஃபேவரெட்டு என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ் சாப்பாடு அப்படின்னு சொல்லுங்கள். அதோட ரெசிபி இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ரெசிபியை நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் நாங்கள் அப்பயே எல்லோரும் சாப்பாடெலாம் போட்டு எல்லோரும் சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு படுத்தாச்சு. நீங்கள் எல்லாம் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.